ஹை ஃப்ரெண்ட்ஸ், பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ வந்து நம்ம எல்லாம் படிக்க ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் இயர் பொறுத்த வரைக்கும் வந்து தியரிஸ் தான். பேப்பர் வந்து மொத்தம் 7 பேப்பர் இருக்குது. அந்த 7மே இது வந்து தியரி பேப்பர்ஸ் தான். அதுவும் வந்து நம்ம எக்ஸாம் வந்து பேராகிராஃப் டைப்ஸ் தான். ஸோ வந்து நீங்கள் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு ஒன்ஸ் படிச்சிட்டாலே அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாமுக்கு. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி படிக்கணும்னு அவசியம் இல்லை. பிஎட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமை தான். ஆனால் என்ன சைக்காலஜி அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமை. நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் ஒரு நோட்டில் எழுதி வச்சு படிச்சிங்கனாலே ரொம்ப எளிமையாக நீங்கள் தேர்வில் ஒரு நல்ல மதிப்பெண் எடுக்கலாம். ஓகே, வாங்க ஃபஸ்ட் யூனிட்டுக்கு போகலாம். ஃபஸ்ட் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பருவத்தில் வளர்ச்சியும் முன்னேற்றமும், அதாவது சைல்டுஹுட் அண்ட் க்ரோயிங் அப். இது இந்த சப்ஜெக்டில் ஃபஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா குழந்தை பருவத்தில் வளர்ச்சியும் முன்னேற்றமும். அதில் ஃபஸ்ட்டு டாபிக் எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு டாபிக் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் வளர்ச்சி இதுக்கான டெஃபினேஷன் தான் கொடுத்துருப்பாங்க. வளர்ச்சினா அதை எதை டிஃபைன் பண்ணுது, முன்னேற்றம்னா எதை டிஃபைன் பண்ணுது அப்படின்னு. முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படிம்பாங்க. இதுக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸு ஃப்ரேம் பண்ணி வரும். இப்போ வந்து ஒரு டயக்ராம் போட்டிருக்கோம். அந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஏஜ் 1 to ஏஜ் 15 வரைக்கும் உள்ள குழந்தைகளோட பொம்மைகள் போட்டிருக்கிற மாதிரி சும்மா வச்சுருக்கு. இது வந்து மேலே வந்து வளர்ச்சிக்கான ஒரு இது ஏரோ போட்டிருக்கு, கீழே வந்து முன்னேற்றத்திற்கான ஒரு ஏரோ போட்டிருக்கு. இப்போ இதில் வளர்ச்சினா என்ன, முன்னேற்றம்னா என்னன்னு நீங்கள் பார்த்த உடனே எளிமையாக புரிஞ்சுக்கலாம். வளர்ச்சிங்கிறது பார்த்தீங்கன்னா உருவ அளவும் எடையும் வந்து அதிகரிச்சுட்டே வரும். பார்த்தீங்கன்னா ஏஜ் 1 இருக்கிறப்போ அந்த குழந்தைக்கு இவ்வளோ இப்படி இருக்கும், ஏஜ் 3ல இப்படி இருக்கும், ஏஜ் 5ல எப்படி இருக்கும், ஏஜ் 15 வரப்போ கொஞ்சம் பெரிய குழந்தை, அதாவது மாணவனாக மாறிடும் இப்படிங்கிறது. கீழே பார்த்தீங்கன்னா முன்னேற்றம். இந்த முன்னேற்றம் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா உருவ அளவு, எடை மற்றும் அதனோட இயங்கும் விதத்தில் ஏற்படும் மாற்றத்தையும் குறிக்குது. அதாவது அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஏஜ் 1 இருக்கிறப்போ அந்த குழந்தை வந்து எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கும். இப்போ ஏஜ் 3 இருக்கிறப்போ வந்து டாக் பண்ணும், அந்த குழந்தை பேசும். ஏஜ் 5 இருக்கிறப்போ அது டான்ஸ் ஆடும். ஏஜ் 8 இருக்கிறப்போ அது ஸ்விம் பண்ணுறதுக்கான தகுதி அதுகிட்ட இருக்கும். ஏஜ் 12 அப்படிங்கிறப்போ அது வந்து பைக்கோ அல்லது பைசைக்கிளோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஓட்டுறதுக்கான தகுதி இருக்கும். ஏஜ் 15 வரப்போ இப்போ இருக்கிற குழந்தைகள் வந்து கார் கூட ஓட்டுறதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி தரும். இதுதான் வந்து முன்னேற்றம். ஈஸியாக இருக்கும் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும். அடுத்தது இந்த வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கு இடையேயான வேறுபாடு என்னென்ன அப்படிங்கிறது தெளிவாக ஒரு டேபிளர் காலம் போட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வளர்ச்சினா உருப்பெருக்கம், அதாவது உருவ அளவு, எடை. முன்னேற்றம் அப்படின்னாலே உருப்பெருக்கம் ப்ளஸ் முதல்ல சொன்ன மாதிரி இயங்கும் விதத்தில் ஏற்படும் மாற்றம். அடுத்து ரெண்டாவது துல்லியமாக அளக்க முடியும். வளர்ச்சியை வந்து துல்லியமாக அளக்க முடியும். ஏன்னா இந்த வயசுலேருந்து இவ்வளவு வளர்ந்தாங்க அப்படிங்கிறத நம்ம துல்லியமாக உயரம், எடை அதெல்லாம் அளக்க முடியும். அடுத்து முன்னேற்றம் வந்து அளக்க முடியாது. ஏன்னா இந்த ஏஜ்லேருந்து இந்த ஏஜுக்கு நல்ல முன்னேற்றமாக இருக்கும், இந்த ஏஜ்லேருந்து இந்த ஏஜ் வந்து முன்னேற்றம் இருக்காது அப்படிங்கிறதுனால. அடுத்தது வளர்ச்சி வந்து வாழ்நாள் முழுவதும் வளர்ச்சி தொடர்வதில்லை. இது வந்து ஒரு 18 வயசு வரைக்கும் இருக்கும், சிலருக்கு 20 வயசு வரைக்கும் இருக்கும். அவங்களோட வளர்ச்சி அது வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அது வந்து முதிர்ச்சி அடைந்த பிறகு அது நின்றும். அடுத்தது இதே முன்னேற்றம் பார்த்தீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் முன்னேற்றம் தொடரும். முன்னேற்றங்கிறத நம்ம பிறப்பு முதலே அது துவங்கிறது. அப்புறம் நம்ம இறப்பு வரைக்கும் அந்த முன்னேற்றம் நடைபெற்று கொண்டே தான் இருக்கும். அடுத்தது முன்னேற்றத்தின் உட்கூறு தான் வந்து வளர்ச்சி அப்படிங்கிறோம். இதே வந்து முன்னேற்றம் சிக்கலாக செயல்பாடாகும். முன்னேற்றத்தில் வந்து அதை வந்து சிக்கலான செயல்பாடு அப்படிங்கிறாங்க. அடுத்த வேறுபாடு பார்த்தீங்கன்னா சீராக இருப்பதில்லை. வளர்ச்சி வந்து சீராக இருப்பதில்லை. இது வந்து முன்னேற்றம் வந்து சீராக அமைவதில்லை. ரெண்டுமே ஒன்று தான். அடுத்தது வளர்ச்சி வந்து மரபினால் பெரிதும் தீர்மானிக்கப்படும். வளர்ச்சி வந்து நம்மளோட அப்பா அம்மா கிட்ட இருந்து தான் பெரிதும் வந்து தீர்மானிக்கப்படுது. முன்னேற்றம் பார்த்தீங்கன்னா கற்றல் அனுபவங்களும் சில பல இதுவும் முன்னேற்றத்தை வந்து தீர்மானிக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வளர்ச்சி வந்து முன்னேற்றத்திற்கு வழிகோலாக அமையலாம். வளர்ச்சி வந்து டிபெண்ட் அப்பான் தி முன்னேற்றம், அதாவது டெவலப்மெண்ட்டுக்காக. அடுத்தது ஒரு வகை முன்னேற்றம் பிற முன்னேற்றத்திற்கு துணை புரியும் அப்படிங்கிறாங்க. ஒரு டெவலப்மெண்ட் வந்து இன்னொரு டெவலப்மெண்ட்டை வந்து என்கரேஜ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்க்கலாம். உடலின் பல பாகங்களில் வளர்ச்சி ஏற்படுகிறது. அடுத்து இதே வந்து முன்னேற்றத்தில் பார்த்தீங்கன்னா உயிரின் இயக்கத்தில் ஏற்படும் மொத்த மாற்றம். அடுத்த வேறுபாடு
தனியால் வேற்றுமை காணப்படுகின்றன. அதாவது ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும். இதே முன்னேற்றத்தில் பார்த்தீங்கன்னா உடல், ஒழுக்கம், அறிவு, சமூக உணர்வு, மன எழுச்சி, அடுத்தது இது எல்லாமே ஒருவருக்கு ஒருவர் மாறுபடும். அடுத்தது கடைசி வேறுபாடு, குறிப்பிட்ட திசையை கொண்டதல்ல. இது வந்து ஒரு குறிப்பிட்ட திசையை வந்து எய்ம் பண்ணி இருக்காது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வரிசை கிரமமானாலும் திசையில் மாற்றம் கொண்டது அப்படிங்கிறது. இதோட வந்து இதனோட வேறுபாடு முடிஞ்சது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வளர்ச்சிக்கான கோட்பாடு அப்படிங்கிறது வந்து எல்லா நிலையிலும் சீராக இருப்பதில்லை. இது ஒன்று. அடுத்தது தலை முதல் கால் நோக்கியும் மையப்பகுதியில் இருந்து விளிம்பு பகுதியை நோக்கியும் அமையும். அடுத்தது வளர்ச்சியும் முன்னேற்றமும் மரபு, சூழ்நிலை இவற்றின் கூட்டு தாக்கத்தால் விளைவது. இப்போ வளர்ச்சியும் முன்னேற்றமும் இதை பற்றி பார்க்க போகிறோம். பின்வர இதில் வந்து மரபு, சூழ்நிலை இவற்றை வந்து பார்க்க போகிறோம். அது பார்க்கலாம். அடுத்தது முன்னேற்றத்திற்கான கோட்பாடு. முன்னேற்றம் வந்து தொடர்ச்சியானது. இது வந்து நுண்ணிய செல் டு வாழ்நாள் முழுக்க, அதாவது நம்ம கருவுறுதல் அப்போ நுண்ணிய செல்லாக இருந்து நம்ம கருவுறுதல் நடைபெற்று நம்ம குழந்தையாக பிறக்கிறோம். அதிலிருந்து நம்மளோட வாழ்நாள் முடிய இந்த முன்னேற்றம் நடைபெறும் அப்படிங்கிறாங்க. இதுவும் வந்து தனியால் வேறுபாடு உடையது. முன்னேற்றம் வரி சக்கரமாக திகழ்கிறது அல்லது நிகழ்கிறது. அடுத்தது குழந்தை குப்புறப்படுப்பது டு ஓடுவது. அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து குப்புற தான் படுக்கும், அதுக்கப்புறம் மெதுவாக தவழும், அதுக்கப்புறம் ஓடும், எந்திரிச்சு நின்று கொஞ்சம் ஓடும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது முன்னேற்றத்திற்கான ஒரு இதுதான். அடுத்தது பொதுமை துலங்களில் ஆரம்பித்து குறிப்பிட்ட சிறப்பு துலங்களில் நிறைவடைகிறது. எடுத்துக்காட்டு வந்து கைகள் இயக்க தொடங்கிய பின்னரே விரல்களின் இயக்கம் வந்து நமக்கு வந்து தோன்றும் அப்படிங்கிறது தான். அடுத்தது முன்னேற்றம் ஒருங்கிணைப்பு கொண்டது. முன்னேற்றத்தை முன்கூட்டியே யூகிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. எடுத்துக்காட்டு குழந்தையின் உயரம் அதிகரிக்கும் போக்கினை வைத்து எவ்வளவு உயரம் வளரும் என்று ஒரு சீராக இருக்காது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து யூகிக்க முடியும் அப்படிங்கிறது. இதெல்லாமே வந்து முன்னேற்றத்திற்கான கோட்பாடு. அடுத்தது பார்த்தீங்கன்னா முதிர்ச்சி என்றால் என்ன? முதிர்ச்சி அப்படிங்கிறது வந்து இயற்கையான ஒரு செயல்பாடு அப்படிங்கிறோம். அடுத்தது உயிரின் உள்ளே நிகழும் வளர்ச்சியால் ஏற்படுவது முதிர்ச்சி. அடுத்தது மரபினால் பெறப்பட்ட பண்பும் இயல்பும் முகிழ்ந்து மலர்வதே முதிர்ச்சி எனப்படும். ஸோ இதுக்கு ஒரு சின்ன டயக்ராம் மாதிரி போட்டிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாம்பிஞ்சு வந்து சின்னதாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே வளர்ந்து மாங்காயாக மாறும். இந்த மாங்காயாக மாறும் பொழுது அதனோட மீப்பெரும் வளர்ச்சி அடைஞ்சிடும். இப்படி அடைஞ்சதுன்னா இந்த மீப்பெரும் வளர்ச்சி தான் முதிர்ச்சி அப்படிங்கிறோம். அதுக்கப்புறம் அந்த வளர்ச்சி வந்து அப்படியே தான் இருக்கும். ஆனால் வந்து காய் வந்து கனியாக மாறும். அதுக்கப்புறம் வந்து கனியும் அப்படியே ரொம்ப நாளாக நம்ம பறிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து இறுதியாக வந்து அழுகிரும். ஆனால் இந்த வளர்ச்சியில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ஆனால் காய் வந்து கனியாக மாறும், கனி வந்து அழுகிரும். இது இப்போ பார்த்தீங்கன்னா வளர்ச்சியின் பெருமை எல்லையே வந்து முதிர்ச்சி எனப்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கற்றல் வந்து நடத்தையில் ஏற்படும் முன்னேற்றமே வந்து கற்றலோட முக்கியமான இதுதான். அடுத்தது மரபினால் பெறப்பட்டதில்லை. இது வந்து மரபினால், அதாவது அப்பா அம்மா கிட்ட இருந்து பெறப்பட்டது இல்லை. அடுத்தது சுற்றுச்சூழலில் இருந்து கிடைக்கும், அதாவது நம்ம சொசைட்டியில இருந்து தான் இது கிடைக்கும். அடுத்தது கற்றலினால் ஏற்படும் மாற்றம், அனுபவம், செயல்பாடுகள், பயிற்சி இதன் அடிப்படையில் தான் வந்து ஏற்படுகின்றன. அடுத்து முதிர்ச்சி, கற்றல், முன்னேற்றம் இவற்றிற்கு இடையான தொடர்பை வந்து WN கெல்லாக் அண்ட் எல்ஏ கெல்லாக் வந்து நிரூபிக்கிறாங்க. இது வந்து இதனோட நோக்கம் வந்து மனித குரங்கை மனித சூழ்நிலையில் வளர்ப்பது என்ன ஆகுது, வளர்த்தால் என்ன ஆகுது அப்படிங்கிறது தான். மனித குழந்தையும் மனித குரங்கையும் எடுத்துக்கிறாங்க. மனித குரங்கு வந்து மனித குழந்தையை விட 2 மாதம் வந்து இளையது. இதுக்கு ரெண்டுக்குமே சரியான அன்பும் பரிவும் வந்து காட்டப்படுகிறது. அப்படி காட்டும்போது மனித குழந்தை வந்து கற்றலுக்கு முன்னே வந்து குதித்தல், கதவு திறத்தல், பாட்டிலில் நீர் குடித்தல், ஸ்பூனால் வந்து சாப்பிடுதல், இது எல்லாமே வந்து மனித குரங்கை வந்து செய்யுது. இதற்கு காரணம் என்னன்னா மனித குழந்தையை விட விரைவாக முதிர்ச்சி அடைகிறதுனா இதுக்கு காரணம். செயல்திறன் கற்றலில் வந்து மனித குழந்தையை விட விரைவாக வந்து மனித குரங்கு வந்து முதிர்ச்சி அடையுது, இதுதான் காரணம். இதுவே பார்த்தீங்கன்னா முன்னேற்றத்தில் பார்த்தீங்கன்னா 15 மாத குழந்தை வந்து உடல் வலு தவிர அனைத்திலும் வந்து முன்னேற்றமாக இருக்குது மனித குழந்தை. இதே வந்து 19 மாத மனித குழந்தை வந்து பேசுதல், சிக்கலை தீர்த்தல், பிறர் செய்வதை பார்த்து செய்தல் இதெல்லாமே வந்து மனித குழந்தை வந்து மனித குரங்கை விட பெட்டராக பண்ணுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கும் உள்ள ஒரு இது என்னன்னா
உடல் வலுவில் வந்து மனித குழந்தை வந்து குறைவு. அதாவது ஸ்டாமினால வந்து மனித குரங்கு தான் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் போதும். பார்ட் 2ல மற்ற வந்து இன்னும் கொஞ்சம் டாபிக் தான் இருக்குது. இந்த யூனிட் கவர் ஆயிரும். இந்த வீடியோவையும் அடுத்த நான் போடக்கூடிய வீடியோவையும் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் முடிஞ்சுது. சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இது போன்ற பிஎட் ஆன எல்லா சப்ஜெக்ட் வீடியோவும் இனி பேக் டு பேக் வரும். ஓகேவா? தேங்க்யூ.